திமுகவில் இருப்பவர்கள் கட்சியின் கரைவேட்டி கட்டிக்கொண்டால் நெற்றியில் உள்ள பொட்டை அழித்துவிட்டுதான் வர வேண்டும் என்றும், பொட்டு வைத்துக் கொண்டால் நமக்கும் சங்கிகளுக்கும் வேறுபாடு தெரியாமல் போய்விடும் என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடவுளுக்கு தேவைப்படணும் வச்சுக்கலாம். அதனால சொல்ற தயவுப்படி மாணவன் பொட்டை எடுங்க. அதுக்காக சாமி சொல்ல அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நம்ம கொண்டு போகல வச்சுங்க வேணும்னு சொல்லுங்க. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டி சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் ஆணுக்கு. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுதி வச்சுட்டு வச்சுங்க. எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அனுப்பிவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. கடவுளுக்கு தேவைப்படணும் வச்சுக்கலாம். அதனால சொல்ற தயவுப்படி மாணவன் பொட்டை எடுங்க. அதுக்காக சாமி சொல்ல அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நம்ம கொண்டு போகல வச்சுங்க வேணும்னு சொல்லுங்க. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டி சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் ஆணுக்கு. எனவேதான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுதி வச்சுட்டு வச்சுங்க. எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் முடியும். கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அனுப்பிவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி.